யாழ் மாவட்டத்தில் அமைந்துள்ள பூம்புகார் கிராம மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் மேற்கொள்ள முடியாத நிலையில் உள்ளனர். நாட்டில் இடம்பெற்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாக இன்றைக்கு 15 வருடங்களுக்கு முன்பாக பூம்புகார் கிராமத்தை விட்டு வெளியேறிய இந்த மக்கள் வெளியிடங்களில் குடியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். இவர்கள் இடம்பெயர்ந்த காலப்பகுதியில் மீன்பிடி தொழிலை கைவிட்டு வேறு தொழில்களை செய்து தமது வாழ்க்கையை கொண்டு நடத்தினர். யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த பூம்புகார் கிராமம் யுத்தம் நிறைவடைந்த பின்னரும் யுத்த வடுக்களுடன் காட்சியளிக்கின்றது. இந்த கிராமத்து மக்கள் மேல்குடியமர்த்தப்பட்டு 4 வருடங்கள் நிறைவடைந்துள்ள போதிலும் அவர்களுக்கு வாழ்வாதார தொழிலை மேற்கொள்வதற்கான வசதிகள் எதுவும் செய்து கொடுக்கப்படவில்லை. சுமார் 100 மீனவ குடும்பங்கள் வசிக்கும் பூம்புகார் கிராமம் கடலை நம்பியே தமது வாழ்க்கையை கொண்டு செல்கின்றது. யுத்தத்தினால் சொத்துக்களை இழந்து மீண்டும் சொந்த கிராமத்தில் மேல்குடியேறிய தமக்கு தொழில் செய்வதற்கு எந்தவித உதவியும் கிடைக்கவில்லை என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். 15 வருஷம் உடம்பேந்து இதைதான் நம்பி இருந்து நாங்கள் இதை விட்டாங்களுக்கு வேறு தொழில் ஒன்றும் தெரியாது. இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு விலை உதவிகளும் மற்றது வல்ல உதவிகள் இன்ஜின்கள் உதவிகள் செய்தால் எல்லாம். இங்கே ஒருவருக்கும் வல்லம் இல்லை அவ்வளோ, சில பேருக்கு கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்கு வல்லம். அதுவே இல்லை குறைஞ்சது இது கடத்தொழில் தொழிற்சேராக்கள்லாம் கூட வெளி வேலை ஒருவருக்கும் ஒன்றும் போகிறதும் இல்லை. உதவியோ ஒன்றுமே இல்லை. இங்கே எல்லாம் இது செய்தாலும் கடன் பட்டு தான் கடன்பட்டு செய்தாலே வேந்தங்க உழைக்கிறது கடனுக்கு என்ன போக முடியும், வீட்டுக்கு தேவைக்கு ஒன்றுக்கும் கிடைக்காது. மீன்பிடிப்பதற்குரிய இயந்திர படகு இன்மையால் துடுப்பினை பயன்படுத்தி கடலில் மீன்பிடிக்க வேண்டிய நிலை காணப்படுவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். போட்ல இருக்குது, எல்லாருலேயும் பள்ளம் இருக்குது, இன்ஜின் பிரச்சனை. இன்ஜின் ஒரு டைம் இல்லை, ஒரு சில பேர் விளக்கிறத வச்சு செய்யணும். அப்போ ஒரு போட்டில் வந்து 10 பேர் 8 பேர் 6 பேர் தான் போகிறோம் தொழிலுக்கு. ஏன்னா இன்ஜின் இல்லாத காரணத்தால் அப்படி இருக்கிறவையோட சேர்ந்து போயினோம். படகுகளை நிறுத்தி வைப்பதற்குரிய வாடியின்மையால் தாம் பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்குவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். மீன்களை நியாயமான விலைக்கு விற்க முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் அவர்கள் கவலை வெளியிடுகின்றனர். எங்களுக்கு ஒரு பாடி கட்டுறதுக்கு ஒரு இடம் ஒதுக்க இல்லை. இன்னும் பாடி முக்கியம் தேவை. நான் கிடக்கிற எண்ணெய்கள் என்ன ஒரு சந்தையாக இருந்தால் தான் நாங்கள் ஒரு வியாபாரத்தை செய்யலாம் பேச்சு. தமது வாழ்வாதார தொழில் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்ற ஏக்கத்துடன் பூம்புகார் கிராம மக்கள் தமது வாழ்க்கையை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர்.